மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க, உண்மைதான். ஆனால் அந்த மாற்றம் ஏமாற்றமாக போயிடுச்சோ அப்படின்னு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஜென்னிசெட்டில் இருந்து வயதான பெரியவர்கள் வரைக்கும் நேற்று இரவு முழுவதும் பெரிய அளவில் கொந்தளிப்புக்கு ஆளாயிருக்காங்க. யார் மேலே கோவப்படுறது அப்படிங்கிறது தெரியாமலாம் இருக்காங்க மக்கள். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இந்த வீடியோ காட்சியை பாருங்க. கரண்ட் இல்லை, அதுதான் பிரச்சனை. நீங்கள் டிஎம்கேல ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், கலாநிதி வீராசாமி இருக்கார்ல, அவருடைய அப்பா ஆற்காடு வீராசாமி. அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் அதிகமான அளவில் மின்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேசு பொருளாக இருந்தது. பேப்பர்ஸ் எல்லாம் எழுதினாங்க, மக்களும் பேசினாங்க. அடுத்த ஆட்சி மக்கள் ஓட்டு போடும்போது மின்சார பிரச்சனை அதிகமாக இருந்ததுனால டிஎம்கே அரசை தூக்கி எறிஞ்சாங்க. இது நடந்தது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், கலைஞருடையவர்களுடைய காலகட்டத்தில். பட் இப்போது அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தாவேகா அரசுக்கு இப்போது மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அமைச்சர் நிம்மதியாக வீட்டில் தூங்குறாரு, மக்கள் யாருமே நிம்மதியாக தூங்க முடியல. இது சென்னையில் பல இடங்களில் இப்படி தான். தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்திலேயே மக்கள் நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது. மக்கள் தெருவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த காட்சிகள் வெவ்வேறு பகுதிகளிலும் நமக்கு கிடைச்சது. இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. பட் மறுபடியும் தமிழ்நாடு முன்னோக்கி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எல்லாரையும் பின்னோக்கி கூட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. கரண்ட் இல்லாமல், அதுவும் இரவு நேரத்தில் சின்ன குழந்தைங்கள்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே, ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகள் விமர்சனங்கள் எப்படி தெரியுமா வருது? நீ தானே உன்னுடைய அப்பா அம்மாட்ட, பெரியவங்க கிட்ட, தாத்தா பாட்டிகிட்ட போய் விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுன்னு சொன்ன, இப்போ போய் மறுபடியும் அவங்கக்கிட்டேயே சொல்லு, விசிறி விடுங்கன்னு சொல்லு. விசிறி விட முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அப்போது உங்கள் அண்ணன்ட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி கிண்டலும் கேலியும் அடிக்கக்கூடிய வகையில் காட்சிகள் பதிவாகுது. இது ஒரு புறம் என்னென்னா பகையை கக்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு நிகழ்வு மாதிரி தான் தெரியுது. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையில் இந்த அரசு புதுசாக பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணுங்கிறது தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது எதிர்த்தரப்புல இருந்து இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க. எதுவுமே தெரியல அப்படின்னா அப்போ என்னத்துக்கடா நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வியையும் இன்னொரு பக்கம் கேட்குறாங்க. இந்த ரெண்டையுமே மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஸோ ஒன்று சொல்லிக் கொடுக்கணும், இல்லை கற்றுக்கிட்டு ஆட்சி பீடத்தில் உட்காரணும். எனக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் நான் செஞ்சிருவேன் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அது எதுவுமே எனக்கு தெரியல, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டால் கூட அந்த விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க. இது செஞ்சால் இது ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு. அதை கூட கேட்க முடியல அப்படின்னா நீங்கள் அப்போ எதுக்கு ஆட்சி பீடத்தில் உட்காந்தீங்க? ரிசைன் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற அளவுக்கு இந்த 1 வீக்கில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு புறம் நேற்றைய தினம் 23 அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதில் மரிய வில்சன் அவர்களுடைய போஸ்டிங் தான் பேசு பொருளாக மாறி இருந்தது. இந்த மரிய வில்சன் யார் அப்படின்னா ஜேபிஆர் குரூப்பில் அவங்க அந்த குரூப்பில் ஒரு மருமகன் அப்படிங்கிற போஸ்டிங்கில் இருந்தார். சரி, இப்போ அந்த போஸ்டிங்கில் அவர் இருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை, வெளில வந்துட்டார். நிறையா சொத்து தகராறு உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஆர்கே நகரில் போட்டியிட்டு ஜெயிச்சார். ரொம்ப சென்னையிலேயே அறியப்பட்ட ஒரு முகமாக தாவேகாவால் பார்க்கப்பட்ட ஒரு நபர். விஜய்க்கு அப்புறம் பெரம்பூரில் போட்டியிட்ட தொகுதியை தாண்டி. சரி, இப்போது மரிய வில்சனுக்கு என்ன பிரச்சனை? ஆள் நல்லா தானே இருக்கார், ரொம்ப இளமையாக இருக்கார். அப்படிப்பட்டவர் அமைச்சர் போஸ்டிங்கில் உட்காரக்கூடாதா? அதுவும் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு சிறுபான்மையினர், எப்படி ஒரு போஸ்டிங்கில் உட்கார்றது எப்படி கிரிட்டிசைஸ் பண்ண முடியும் எல்லாரும் அப்படின்னு கேட்கலாம். பட் அவர் மனித தன்மையோடு நடந்திருக்காராங்கிறத பாருங்கள். இவர் தான் மரிய வில்சன். அடி விட்டு பொலன்னு பொழக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களே. யாரோ ஒரு லேடி ஒருத்தவங்க பின்னாடி இருந்து கத்துறாங்க, அவங்களையும் அடிக்கிறார். போடு புஷ் அப்படிங்கிற அளவுக்கு அடிக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு அமைச்சர் செய்யக்கூடிய வேலையா?
இப்படிப்பட்டவரை தான் நம்ம அமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு மக்கள் நினைக்கும் போது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுமே ரொம்ப பெருமிதமாக, ஏன்னா அப்படிப்பட்ட பெண்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க. விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன தமிழ் பெண்கள் ஏகப்பட்ட பேரை வந்து நம்ம வீடியோ காட்சிகளில் பார்க்க முடியுது. வளரக்கூடிய தலைமுறை வந்து நிறையா நல்ல விஷயங்களை பேரண்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுத்தாலும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த மாதிரியான எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சது. இது ஒரு பக்கம். சரி, இப்போ மரியவெல்சனுக்கு என்ன குறை? சரி, இது அவருடைய பர்சனல். பொதுவெளியில் அவர் எப்படி நடந்துக்கிறாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மேடை ஒன்று கொடுக்கப்படுது. அந்த மேடையில் முழுக்க பாடல்களாக பாடுறாரு. இப்படி பாடல்கள் பாடி தமிழ்நாட்டில் ஆட்சி பீடத்தில் உட்காந்துடலான்னு நினச்சா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை இன்னைக்கு ராயபுரம் தொகுதியில் தோக்கடிச்சு ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. வெறும் பாட்டு பாடினதுனால மட்டுமே இவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, விஜயினுடைய முகத்துக்காக தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. பட் இவருக்கு நிதியமைச்சர் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுக்குற அளவுக்கு இவர்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? ஏற்கனவே செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அதிமுகவில் இருந்து நிதியமைச்சர் போஸ்டிங்கில் உட்கார வச்சாங்க. இன்றைக்கி அவருக்கு வருவாய்த்துறை கொடுத்துருக்காங்க. பட் நிதியமைச்சர் போஸ்டிங்கில் இருந்து ஏன் செங்கோட்டையனை உடனே வெளியேற்றினாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனை தாவேக்கா சொல்லவே இல்லை. அப்போது நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணதே தப்பு அப்படிங்கிறத மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் நிதியமைச்சர் போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் அப்படிங்கிறத சொல்கிறீங்க நீங்கள். அப்போ நிதியமைச்சர் போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவரை கொண்டு போய் வருவாய்த்துறையில் கொண்டு போய் போடுறீங்க. அப்போ எதுக்கு அந்த போஸ்டிங்கை போட்டிங்க? யாருடைய அழுத்தத்தின் காரணமாக செங்கோட்டையனை மறுபடியும் வந்து அந்த போஸ்டிங்லேருந்து எடுத்தீங்க? இதற்கான காரணம் என்ன? யாருக்கும் தெரியாது, சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அரசியல் அழுத்தம் அங்கே இருக்குது. அது ஆதவர்ஜினாவினுடைய சைடில் இருந்து வந்ததா இல்லை இவருடைய குடும்பத்தின் சைடில் இருந்து வந்ததா தெரியாது. எது எப்படியோ நிதி வந்து சேரணும், வருவாயை பெருக்கணும், அதற்காக செங்கோட்டையனை மாற்றிருக்கீங்க அப்படின்னு வேணால் நினச்சிக்கலாம். பட் இவருக்கு என்ன தகுதி இருக்குது நிதியமைச்சர் ஆவதற்கு அப்படிங்கிற கொஸ்டினோட நிப்பாட்டிக்கலாம். தமிழ் தாய் வாழ்த்து. நம்மளாம் தமிழ்நாட்டில் இருக்கோம். நீங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்துக்குமே இல்லாத ஒரு பெருமை என்ன தெரியுமா? தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை நம்மகிட்ட இல்லை. தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மாநிலத்தில் பெயராக வச்சோம். இந்த பெயரை வைக்கும்போது பெரிய அளவிலான எதிர்ப்பு அண்ணா அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அது எப்படி நீ நாடு அப்படின்னு வைக்கலாம், தமிழகம்னு வை அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இந்த வரலாறெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆனால் நம்ம கரப்பாம்பூச்சியை தேடுறதுலேயே நமக்கு நேரம் சரியாக இருக்குது. இதில் எப்படி நம்ம வரலாறு படிக்கிறது? அப்போது தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை வாங்கிறதுக்கு இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் தமிழ் மொழி மீது இருக்கக்கூடிய பாசமும் அது ஏன் நமக்கு அவ்வளவு தேவை அப்படிங்கிறதும் புரியும். இது எதுவுமே புரியாத முண்டங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்க இங்கே ஆட்சி பொறுப்பில் வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்ததற்கு பிறகு தமிழ் வந்து உலகத்தினுடைய மூத்த மொழின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது 3வது இடத்துக்கு தள்ளினாங்க. வந்தே பாரதத்தில் முழுக்க சமஸ்கிருதம் மட்டுமே ஓதப்பட்டது. இது முதல் தடவையா அப்படின்னு கேட்டால் 2வது தடவை ஆளுநர் மாளிகையில் இனிமேல் இப்படித்தான் நடக்க போகுதுங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாங்க. ஓரளவு நல்ல பக்குவப்பட்ட பேச்சாளராக அறியப்படக்கூடிய நபர் அங்கே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள். அவர்கிட்டையும் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் அப்படியே கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணேன் சார், இது வந்து லோக் பவன் நாங்க நடத்துற ஃபங்க்ஷன் இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்னுடைய ஃபங்க்ஷன் நடக்கும், தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் முதலில் ஒழிக்கும். தமிழ்நாடு அரசு நடத்துற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தமிழுக்கு தான் முதலில். சரி, இப்போ இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டார். இதே தானே முன்னாடியும் சொன்னீங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாரு, தமிழ் தாய் வாழ்த்து முதலில் ஒழிக்கும் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி அதே தானே மறுபடியும் வந்தே மாதரம் தானே ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? வந்தே மாதரம் பாடினா என்ன, தமிழ் தாய் வாழ்த்து பாடினா என்ன, எல்லாம் ஒன்று தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இங்கே பிரச்சனை அது இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழை அப்படியே கீழே தள்ளுறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது நீங்கள் ஏடிஎம் மிஷின் போனீங்கன்னா முதற்கொண்டு லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஆங்கிலத்தையும் ஹிந்தியும் தான் அதிகமான அளவில் அங்கே இருக்குது. இப்படியே போச்சு அப்படின்னா வழக்காடு மொழியாக மட்டும்தான் தமிழ் இருக்குமே தவிர டாக்குமெண்டேஷன் எதுலேயுமே தமிழ் இருக்காது. இப்போ எப்படி ஹைகோர்ட்டில் வந்து வாதாடுவதற்கு கூட தமிழுக்கு வந்து அதிகாரமற்ற ஒரு சூழல் இருக்குது, அது மாதிரியான சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ இங்கே தமிழை மறக்கடிக்க செய்வதற்கான ஏகப்பட்ட வேலைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷயம்தான் மக்கள் மாளிகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடந்தேறி இருக்கக்கூடிய விடயங்கள். சரி, இவங்களுடைய அமைச்சரவை பட்டியலில் சமூக நீதி இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. தேடி பார்த்துடலாம். தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் 7 பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் 4 பெண் உறுப்பினர்களும் 2 பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ் அண்டு உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கட்ரமணன். இந்த 2 பேருக்கு
ஒரு முக்கியமான பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இது பிராமண சமூகம் அப்படின்னு சொல்லணும். பிராமண இனத்திற்கு ஒரு முக்கியமான, தமிழினம் வேற, பிராமண இனம் அப்படிங்கிறது வேற, அந்த வேறு ஒரு இனத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யாவிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுறது இல்லை. அதே நேரத்தில் இந்த ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, இவர் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் கண்ணில் பட்டுச்சு. 2020 இவர் பஜ்ரங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது, ரைட்டா? அது நார்த் இந்தியாவில் ரொம்ப பிரபலம். பஜ்ரங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடியும் இருக்குது. அது முழுக்க முழுக்க RSS அண்டு பாஜகவினுடைய அடிவருடிகள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதில் இவர் ஒன் ஆஃப் த மெம்பரு. இப்போ நமக்கு அமைச்சராக இருக்கார். அப்போது பாஜகவில் இருக்கக்கூடிய, பாஜகவை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த இந்த ரமேஷ். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறையில் மிக முக்கியமான போஸ்டிங், அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கார். இதுக்கு முன்னாடி வந்து PK சேகர் பாபு வந்து இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் அரசில் ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷனில் இருந்தார். ரெண்டாவது பிஜேபி RSS எல்லாமே வந்து அறநிலையத்துறையவே தூக்கிடணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட பிளான் இருந்தாங்க. கோயில்களை கொள்ளையடிப்பது முதற்கொண்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லையும் அந்த கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் பொதுவெளியில் கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. பட் இவர் இப்போ என்ன செய்ய போகிறார் அறநிலையத்துறைக்காக? அதில் முக்கியமாக பிராமண சமூகத்துக்கு மட்டுமே ஒரு பெரிய அளவிலான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எது தமிழ்நாட்டில் வேண்டாம், யாருக்காக தமிழ்நாடு அப்படிங்கிறத பெரியார் வந்து வகுத்து வச்சுருந்தாரோ அதை அடித்து உடைக்கக்கூடிய எல்லா வேலையுமே இப்போ இவர் வந்து செய்ய போகிறாரு. இவரை வச்சு பிஜேபி அரசு ஒரு பெரிய விளையாட்டு ஒன்று விளையாட போகுது. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அந்த ஆட்டத்தை. இப்போவே நான் சொல்லிடுறேன். அமமுக மற்றும் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்தில் அடிச்சிருக்கக்கூடிய கூத்துகள் நேற்றைய தினம் பேசப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலக செய்தியாளர்கள் எல்லாம் நண்பர்கள் தான். அவங்க அந்த சைடில் இருந்து ஒரு குரூப், தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இந்த கொடுமையெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நம்மெல்லாம் இங்கே செய்தியாளர்களாக இருந்தோமா அப்படிங்கிற அளவுக்கு பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசு அலுவலகம். அந்த அரசு அலுவலகத்துக்குள்ள கட்சி சார்ந்த பணிகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடாது. கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க MLA ஆகிட்டாங்க, மினிஸ்டர் ஆகிட்டாங்க, அவங்க அரசு அலுவலர்களாக அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு விழா கச்சேரி மாதிரி என்ன தன்னுடைய மாமன், மச்சான், சொந்தக்காரங்க, என்ன கல்யாணம் பண்ணது, கல்யாணம் பண்ணாதது, இதுகளையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே நிப்பாட்டி வச்சு நாங்கள் உங்கள் கட்சியில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ இவருக்கு நேரமே இல்லாத மாதிரியும். யாருக்கு? அமைச்சர் ஆனந்த் அவர்களுக்கு எவ்வளவோ பணிகள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது உங்களுடைய கட்சி அலுவலகத்தில் வச்சுக்கோங்க. தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது மக்கள் பணி செய்யக்கூடிய இடம். அந்த மக்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கட்சிக்கு ஆள் சேர்க்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? அந்த இடம் அதற்கான இடம் இல்லை இல்லை, அதை நீங்கள் செய்கிறது தப்பு இல்லை அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் சுட்டி காமிச்சிருக்காங்க. அதையே தான் நம்மளும் சொல்கிறோம், நம்ம ஒன்றும் மாற்று கருத்தோடு சொல்லலை. மின்வாரிய ஊழியர்களுடன் நடக்கக்கூடிய சண்டை இருக்குல்ல, அது பாருங்க. பேசாம ஒன்று பண்ணுங்க, EB ஆஃபீஸ் இருக்குல்ல, EB ஆஃபீஸையும் இருட்டாக்கிருங்க, அங்கேயும் கரண்டை கட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு இடத்துல மக்களுக்கு வந்து சேவை செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல போஸ்டிங்கில் உக்காந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்கிறதுக்கு திராணியற்றவர்கள் தான் இங்கே கான்ட்ராக்ட் ஸ்டாஃபை போட்டு வச்சுருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நீங்கள் வந்து எந்த வேலையுமே செய்ய விட மாட்டீங்க, அந்த வேலையும் நடக்கலை. அப்படி இருக்கும்போது எதற்காக அந்த அலுவலகம்? அதையும் இருட்டாக்கிற வேண்டியதானே. அதுக்கு மட்டும் எதுக்கு லைட்டு? நைட் நேரத்தில் எதுக்கு லைட்டு? அதுக்கு எதுக்கு ஆள் போட்டு? முக்கால்வாசி நேரம் தூங்குகிற வேலைகள் தான் நைட் நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்போது மின்சார வாரியத்தில் நேரடியாக போய் இரவு நேரத்தில் மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அங்கே ஒரு ஆள் 2 ஆள் தான் இருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த இடத்துல நெருக்கடி. ஸோ மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஏதாவது ஒரு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஊழியருக்கு என்ன பாதுகாப்பு? இதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ இரவு நேரத்தில் மின்சார அலுவலகம் செயல்படணும் அப்படின்னா இங்கே மக்களுக்கு தடையற்ற வகையிலான மின்சாரத்தை கொடுக்கறதுக்கு அரசு முயற்சி பண்ணணும். இல்லாட்டி அரசு ஊழியர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போது அரசாட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே நிம்மதியாக வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இது அந்த நிர்மல் அப்படிங்கிற அந்த நபருடைய வீட்டில் போய் யாராவது போராட்டம் பண்ண முடியுமா? அதை மக்கள் செய்ய முடியாது. ஏன்னா அவர் வந்து உள்ளுக்குள்ளே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கார். பட் அரசு ஊழியர்கள் தான் அதனால் பாதிக்கப்படுறாங்க.
இப்போ அரசு முன்வைக்கக்கூடிய திட்டங்களும் செயல்களும் யாரை பாதிக்குது அப்படின்னா பொதுமக்களை பாதிக்கும் போது அரசு அலுவலர்கள்ட்ட தான் அவங்க நேரடியாக வந்து முறையிடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஆட்சியாளர்களை குற்றம் சொல்றாங்க. மக்கள் எங்கே போய் நிற்கிறது? இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க? நீங்கள் உங்களை மாதிரியா மாதம் பிறந்தா சம்பளம் வர்றதுக்கு இங்கே உழைச்சா மட்டும்தானே அடுத்தவனுக்கு காசு. அப்போ அப்படிப்பட்டவங்க கேள்வி கேட்க தானே செய்வாங்க. இது நாள் வரைக்கும் சுங்க கட்டணம் அப்படிங்கிறது 2 ரூபா 3 ரூபா அப்படின்னு எகிரிக்கிட்டே இருந்தது. இப்போ தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்ற உடனே அப்பா நம்ம ஆளுங்க தான் என்னன்னாலும் இறங்கி அடிங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து புதிய புதிய உத்தரவுகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒன்று சுங்க கட்டணம். நாளை முதல் சுங்க கட்டணத்தினுடைய இதுவும் வந்து ஜாஸ்தியாக போகுதுங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, டோல்கேட் ரேட்டு தான். 60க்கும் மேற்பட்ட டோல்கேட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல். ஜென்னிசெட் அப்படிங்கிற அந்த நபர்கள் வந்து பெரிய அளவிலான போராட்டங்களில் தமிழ்நாட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, கரப்பாம்பூச்சியை வச்சு. ரைட்டா, தலைமை நீதி சொல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதை அப்படியே திரிச்சு வேற ஒரு விஷயமா மாற்றி கரப்பாம்பூச்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஆரம்பிச்சு இன்னைக்கு 15 மில்லியன் மக்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு ஓஹோ அப்படின்னு ஒரு குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. முடக்கப்பட்டாலும் மறுபடியும் எந்திரிச்சு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடத்தக்கூடிய போராட்டம் யார் தூண்டி விட்டு நடத்தப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இது ஆபத்தானது. தமிழ்நாட்டில் ஜென்னிசெட் அப்படிங்கிற ஒரு புரட்சி நடந்து இன்னைக்கு தாவேகா அப்படிங்கிற கட்சி உருவாயிருக்குல்ல, அது மாதிரியான ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் நடந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்காளதேசம் மாதிரி, பாகிஸ்தான் மாதிரி இந்தியா உருப்படாமல் போவதற்கான பெரிய அளவிலான வாய்ப்புகள் இருக்குங்கிற அச்சத்தில் மத்திய அரசு அதை முடக்கிறதுக்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. டெண்டர் விவகாரத்திலையும் விளையாடிக்கிட்டு இருக்கு அரசு அப்படிங்கிறது. நீங்கள் காலையில் 9 மணிக்கு டெண்டருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருது, மதியம் 3 மணிக்கு டெண்டர் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதே தெரியல. அதாவது காஞ்சிபுரம் பள்ளிக்கூடத்துக்கு நீர்த்தேக்க தொட்டி, ரைட்டா, குடிநீர் தொட்டி அமைக்கிறதுக்கான டெண்டர் 16 லட்சம் ரூபாய்க்கான ஒரு டெண்டர். அந்த டெண்டர்லையே இப்படி விளையாடுறாங்கன்னா பல கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டரில் என்னென்ன கூத்தடிக்க போகிறாங்களோ தெரியல. இது மட்டும் இல்லை, தாவேகாவினுடைய கட்சி தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான உத்தரவு என்ன அப்படின்னா, நீங்கள் அரசாங்க அதிகாரிகள் அல்ல. ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகள்லையும் நீங்கள் போய் வசூல் வேட்டை நடத்துறது, ஒவ்வொரு வீடுகள்லையும் கேபிள் கனெக்ஷனில் இருந்து இன்னும் ரேஷன் கடையில் விற்கக்கூடிய பொருட்களில் இருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையுமே தாவேகாவினுடைய கட்சி தொண்டர்கள் கையூட்டு வாங்கிக்கிட்டு தான் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற புகார் வந்து தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது வெறுமன குற்றச்சாட்டாகவே சொல்லலை, ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஆதாரங்கள் இருக்குது. எல்லா ஆதாரங்களையும் கையில் வச்சுட்டு தான் நம்ம பேசுகிறோம். ஸோ மக்கள்கிட்ட இருந்து திருடக்கூடிய வேலையை தாவேகாவினுடைய கட்சி தொண்டர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற புகார் மேலிடத்துக்கு போனதுனால தான் தாவேகாவினுடைய மிக முக்கியமான அமைச்சர் யாரு, ஆனந்த் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. நீங்க அரசு அலுவலர்கள் இல்லை, நீங்க கட்சி தொண்டர்கள், தொண்டர்களாகவே இருந்துட்டு போங்க, அரசாங்க வேலையில நீங்க ஈடுபடக்கூடாது அப்படின்னு. அப்போ என்னன்னா டைரக்டா வந்து மக்களை போய் துன்புறுத்தக்கூடிய வேலையை நீங்க செய்யாதீங்கிறாங்க. அதுக்கு தான் அவங்க இருக்காங்க, அதை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதை விட பெரிய கொடுமையான காட்சி ஒன்று அரங்கேறுது பாருங்க. போடி ஒரு சட்டையை கழட்டிட்டு இவர் வந்து சட்டையை கலட்டினாருன்னா இந்த பொண்ணுக்கு வந்து தலை இருக்காவாம். சரியா? ஆக்சுவலி இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றிட்டான். சரியா? கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பொண்ணை வந்து மதம் மாற்றி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டான். அந்த பொண்ணு மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தால் கூட அவன் வந்து மறுபடியும் அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு. அப்போ அவனுக்கு பிரச்சனை வந்து இங்கே மதம் இல்லை, அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது தான். இதுக்கு ஆதரவாக சமூக செயற்பாட்டில் ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு ஆதரவாக, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஆதரவாக வந்து கேள்வி கேட்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து கூப்பிடாமலே வர்றாங்க, விசாரணைக்குன்னு வராங்க. விசாரணைக்குன்னு வந்து எந்த பொண்ணுக்காக பேசினாங்களோ அந்த பொண்ணையே தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி சட்டையை கலட்டினேன் அப்படின்னா உன் தலை இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய காட்சிகள் அரங்கேறியிருக்கு. இதுதான் இந்த அரசு வந்து பெண்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசமா, நேசமா, உங்களுடைய தங்கச்சின்னீங்க, உங்களுடைய அக்காண்டீங்க, எவ்வளவு வார்த்தைகள் பயன்படுத்துனீங்க. இந்த காவல்துறை அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க?
இப்படிப்பட்ட கேள்விகளை நம்ம கேட்காம இருக்க முடியல. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.